4 3 இரு கரெக்ட்டா பாப்போம் ஒயிட் ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு கேரளா விலாக் தான் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என் பக்கத்தில் ஒருத்தர் குறுக்குறுன்னு நோக்கிட்டு வராரே, இவர் என்னோட ஹஸ்பண்ட். ஏதோ இவரை கடத்திட்டு போகிற மாதிரி பாவமாக பார்த்துக்கிட்டு இருக்காரு. என்ன பார்த்துக்கிட்டே இருக்க? எது ஆர் பார்த்தா? நீ தான்டா குரு 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 குருன்னு பார்க்குற. குரு 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 நாங்க பார்த்தோம். நாங்கள் ஃபர்ஸ்ட் போன பிளேஸ் வந்துட்டு கம்பமில் சுருளி ஃபால்ஸ் போனோம். ஆனால் அங்கே தண்ணி வராதுனால நாங்கள் கிரேப்ஸ் தோட்டம் மட்டும் பார்த்துட்டு அழகாக ஒரு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து கிளப்பிட்டோம். நெக்ஸ்ட்டு நாங்கள் குமுளி போயிட்டோம். அங்கே இடுக்கி கேஸ்டல் அண்ட் ஒரு வில்லா தான் நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். ரொம்பவே க்ளீனாக சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் குமுளி போகிறீங்கன்னா அந்த இடுக்கி கேஸ்டல் அப்புறம் அந்த வில்லா வந்து புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்பவே க்ளீனாக இருந்துச்சு. அந்த சர்வீஸுமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு நாங்கள் ஜீப் சஃபாரி தான் புக் பண்ணியிருந்தோம். ஜீப் சஃபாரி வந்து எங்களுக்கு ஹோட்டலே ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. ஆனால் நம்ம பே மட்டும் பண்ணிக்கணும். ஜீப்பில் ஏறி உட்காந்ததும் நம்ம சிறுகுடல் பெருக்குடல் எல்லாம் பிதிக்கிட்டு வெளில வந்துருச்சு. அவர் ஓட்டின ஸ்பீடில் என் முதுகெல்லாம் வளைச்சி போய் ஓரமாக எங்கேயோ போய் ஒதுங்கிக்கிட்டேன். ஒரு வழியாக எந்த சேதாரமும் ஆகாமல் நாங்கள் ஹில்ஸ் மேலே ரீச் ஆகிட்டோம். சுற்றி பார்த்தா ஒரே பனிமூட்டமாக இருந்துச்சு. பாருங்கள், ஜீப்பில் போகும்போதே எவ்வளோ இருட்டாக இருக்குன்னு. ஏன்னா வந்து நாங்கள் போனது ஈவினிங் டைமில் ஒரு 5 o'clock 6 o'clock தான் இருக்கும். அந்த பனி மூடினால ரொம்பவே இருட்டாயிடுச்சு. எதுவுமே தெரியல. ஆனால் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப சில்லுன்னு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு போகவே. அந்த பனிலையும் நாங்கள் வந்து ஜிப் லைன்லாம் போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் ஜிப் லைன்லாம் முடிஞ்ச பிறகு நாங்கள் இந்த சைடு வந்தால் ஒரு இளம் ஜோடிகள் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அந்த ஹார்ட்டில் நம்ம ஒரு அம்பு விடுவோமா? அமைதி அமைதி, சொன்ன சொல் தவற மாட்டான் இந்த கோட்டை சாமி. தலைகீழாத்தான் குதிக்க போகிறேன். இவங்க தான் என்னோட சித்தி. நான் ஹாய் சொன்னால் எனக்கு இவங்க பல்பு கொடுத்தாங்க. பல்பு கொடுத்தாலும் பரவாயில்லைன்னு திரும்ப நான் ஹாய் சொன்னேன். இவங்க என்னோட மாமியார். அப்புறம் இவர் என்னோட மாமனார். மண்டையை சொல்லிச்சுட்டு இருக்காரு. ஏன்னு தெரியல. நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் வாகமான் வந்துட்டோம். வாகமானில் வந்து இந்த மாதிரி நிறைய பிளான்ஸ்லாம் வச்சுருந்தாங்க சைடில். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆப்போசிட்டில் வந்து ஒரு பெரிய சர்ச் இருந்துச்சு. அந்த சர்ச் பேர் என்னென்னா வந்து பட்டுமலை மாதாஸ்ரீன். அது பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. சர்ச்சுக்குள்ளே வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நான் உள்ளே எதுவும் எடுக்கலை. வாகமானில் ஹனி3 ரெசிடென்சி புக் பண்ணியிருந்தோம். இதில் வந்து டோட்டலாக 6 rooms இருக்கும் வித் அட்டாச்சு கிச்சன். வாகமான் போனீங்கன்னா கண்டிப்பாக புக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நாங்கள் வெளில கிளம்பி காடை முட்டைலாம் சாப்பிட்டுட்டு அண்ட் குக் பண்ணுறதுக்கு திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு நாங்கள் ரூமுக்கு வரும்போது செம்ம பனி. அவ்வளோ இருட்டாக இருந்துச்சு. பாருங்கள், நாங்கள் நிற்கிறது கூட தெரியல. அவ்வளோ இருட்டாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ரூமுக்கு வந்த உடனே எல்லாரும் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி, நம்ம ஒரு அட்டண்டன்ஸை போடுவோன்னு நம்மளும் உள்ளே போயிட்டு வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தோம். எங்கள் பிரியாணியை தோறங்க, பிரியாணி ஓப்பன் பண்ணுங்க. இதுக்கு நான் ஒரு மியூசிக் எடுத்து வச்சிருக்கேன். என்ன என்ன ஐட்டங்களும் டூபல் பி பிளாட்டினிலே திறந்து பார்த்தால் தெரிந்து விடும், அள்ளி சென்றால் முடிந்துவிடும். 65 கருவாட்டு குழம்புலாம் பார்த்த உடனே எப்போ தான் சோறு போடுவாங்கன்னு ஆயிடுச்சு. நெய் போடுறாங்க, ஆனால் நெய் வரவே இல்லை. நெய் எடுத்துட்டு வா, நெய் எடுத்துட்டு வா, நெய் எடுத்துட்டு வா. அப்புறம் அங்கே இருக்க பாரு நெய்ன்னு சொல்லி அதை போட்டே நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டோம். நாங்கள் எல்லாருமே யூனோ கார்டு விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸ்டார்டிங்கில் ரொம்பவே நல்லா போச்சு. ஆனால் போக போக எல்லாருமே வச்சு செஞ்சோம். இந்த அண்ணாக்கு கலர் சேலஞ்ச் வந்துருச்சு. ஸோ அவங்க என்ன கலர் சொல்கிறாங்களோ அது வரைக்கும் கார்டை எடுத்துகிட்டே இருக்கணும். எல்லாரும் பார்க்குறாங்கன்னு சொல்லி லேஸ் பேக்கெட்லலாம் ஒழிச்சு வச்சுட்டு இருந்தாரு. கடைசியாக இவருக்கு எப்படியோ கார்டு கிடச்சிருச்சு போல். ரொம்ப ஜாலியாகிட்டாரு. இவங்க ஃப்ரிஸ்பியை நம்ம ஏரியாவில் விளையாட சொன்னால் பக்கத்து ஏரியா மாடியிலலாம் போயிட்டு விளையாடிட்டு இருக்காங்க. இந்த பார்டருக்கும் அந்த பார்டருக்குமா தூக்கி போட்டுட்டு. இந்த பார்டரை தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் ஹைட் அண்ட் சீக் தான் விளையாடணும். நாங்கள் சாபுத்திரியே செம்மையாக அடிச்சுக்கிட்டோம். நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.
ஒயிட்ல black black போய்டும் ஏய் ஒயிட் black போயிடுச்சா? 3 எப்படியோ ஒரு ஆடு சிக்கிடுச்சு. அப்படியே தெத்து அட கொண்டு அப்படி திரும்பறான் அப்பதான் அப்படி அது அமிங்கறாங்க ஏய் சாவடிங்க தனியா தில்லி எல்லாம் பைத்தியமா இருக்கு சார் எஸ்ஐ சார் ஏய் செட்டா சாவட்ட உறா அவன் இன்னைக்கு சாவணும் சொல்றேன் போடு இருடே கம்மினாதுப்பா நீ ஒரு 12 இல்லப்பா 2 ஏய் ரெண்டுல என்ற மாதிரி பாப்பா இருப்பா ஏய் யாரை கட்டாங்க ஐயோ தருணா அந்த பக்கம் செவுருடா போடா உங்கடா அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் சோறு. ஆண்டி அழகாக பிளேட்டில் பிரியாணிலாம் வச்சு 65லாம் வச்சு என்கிட்ட கொடுத்தாங்க. ஆனால் நமக்கு அதில் சோறு பத்துமா? பத்தாது. அதனால் நான் பிரியாணி மூடியவே சுட்டுட்டேன். அதில் தான் பிரியாணி போட்டு நானும் என் ஹஸ்பண்டும் சாப்பிட்டுட்டு இருந்தோம். பிரியாணியை சாப்பிடாம நான் சுற்றி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். பையன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாப்புல. அதனால் நாங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். 65 கொஞ்சம், பிரியாணி கொஞ்சம், அப்படியே எடுத்து அதை வாயில் போட்டா ஆஹா என்ன சுவை. பிரியாணி சாப்பிட்டுட்டு லாஸ்ட்டாக நைட் வியூ பார்க்கலான்னு சொல்லி வெளில வந்துட்டோம். வெளில வந்தால் வீடே ஒரே பனி மூட்டத்தில் முழுகி கிடக்கு. ஆனால் பார்க்க நிஜமாக சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் வாகமான் போன எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் செகண்ட் பார்ட் பார்க்கறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.